ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான சோமாஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எவ்வளோ நாள் ஆனாலுமே உங்களுக்கு கிறிஸ்பாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது கூடவே நான் இன்றைக்கி நட்ஸ்லாம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய், அதாவது நான் இன்றைக்கி 1 மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மைதா மாவு சேர்த்துருங்க. மைதா மாவு கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பாக கிடைக்கும். நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். ஒரே அடியாக எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மொறுன்னு கிடைக்காது. கரெக்டாக பூரி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்தும் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் அப்படின்னா எண்ணெய் தடவி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இது ஊற வைங்க. தட்டு போட்டு மூடிட்டு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வானொலி எடுத்துக்கிட்டு 1/4 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வறந்ததுக்கப்புறமா அந்த சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறதுல நம்ம இந்த ரவையை சேர்த்துடலாம். கொஞ்சம் சூடாகவே சேர்த்துருங்க. சிலர் சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி அப்படியே சேர்க்கறதுனால கொஞ்சம் சூடாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை இலகிடும். இப்போது அதே வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி முந்திரி, திராட்சை, அப்புறம் பிஸ்தா, பாதாம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த சர்க்கரை, ரவை அந்த வறுத்து வச்சுருக்கிறதுல இதையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் தேங்காவையும் நல்லா எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேங்காய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சோமாஸ். இது ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அந்த ரவை, சர்க்கரை அந்த கலவையிலேயே சேர்த்துடலாம். நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் நல்லா ஈரப்பதம் போகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கலவையில் சேர்த்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க. இதில் சிலர் பச்சை பருப்பு, பொட்டுக்கடலை அந்த மாதிரி சேர்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான பூரணை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கலக்கும் போதே உங்களுக்கு அந்த சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுடைய பூரணை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மாவு திறந்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது அதுலேருந்து ஒரு நம்ம பூரி உருட்டுற அளவுக்கு குட்டியாக பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாகவே எடுத்துக்கோங்க. இப்போது மாவை தொட்டு நம்ம யூஸ்வலாக பூரி உருட்டுற மாதிரி தான். அதிகமாக மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மொறுன்னு இருக்காது. ரொம்ப மாவாகவே இருக்கும். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பூரணம் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வைக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அச்சு இல்லாமல் செஞ்சு காட்டுறேன். 2த்தையும் நல்லா அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறமா நான் கையாலே மடிக்கிறேன். இந்த மடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அப்படி தெரியாதவங்க நீங்கள் அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கோம், அதில் நம்ம ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். போட்ட உடனே நல்லா உப்பெல்லாம் வருது. ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்து உங்களுக்கு வரணும். இது நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலுமே உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கலரில் ரொம்ப மொறுமொறுன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்துக்கு தனியாக வந்து மாற்றி வச்சுருங்க. இது வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.